Hi, hello everyone. Welcome back to RSN.DHIYA'S channel. Today we are going to see easy practice. Talk easy. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் பிகினர்ஸ் ஈஸியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். குட்டி குட்டி சென்டென்ஸாக செலக்ட் பண்ணி அவங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 10 சென்டென்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்டென்ஸாக சூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ணால் ஈஸியாக அவங்களால ரன் பண்ண முடியும் இந்த லாங்குவேஜை. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN.DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். ஃபஸ்ட் ஒன், நீ குளிர்ந்த காஃபி குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எல்லோருமே மோஸ்ட்லி கோல்டு காஃபி தானே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? டு யூ ட்ரிங்க் கோல்டு காஃபி? டு யூ ட்ரிங்க் கோல்டு காஃபி அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு கொடுக்குறோம் அப்படின்னா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நோ ஐ டோன்ட் வாண்ட், நோ ஐ டோன்ட் வாண்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டீ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டீ இஸ் வெரி ஹாட் அல்லது டீ இஸ் டூ ஹாட் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஹாட் அப்படி சொல்லலாம். தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ளிப் த தோசா, ஃப்ளிப் த தோசா அப்படி சொல்லலாம். நீ எவ்வளவு சாப்பிட்ட அப்படின்னு கேட்பான் இல்லைங்களா? நான் சாப்பிட்டாச்சுன்னா நீ எவ்வளவு சாப்பிட்ட அப்படின்னு. ஹவு மச் டிட் யூ ஈட், ஹவு மச் டிட் யூ ஈட் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, நான் அரை மனுஷாக தான் நான்வெஜ் சாப்பிட்டேன். நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா ஆசிலேஷனில் சாப்பிடுவாங்க. அப்போ அரை மனுஷாக சாப்பிட்டேன், இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லன்னு சொல்கிறதுக்கு ஐ ஏட் நான்வெஜ் ஹாஃப் ஹார்ட்டட்லி, ஐ ஏட் நான்வெஜ் ஹாஃப் ஹார்ட்டட்லி அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி சாப்பிடாதே, என்ன இப்படி சாப்பிட்ற, இப்படியெல்லாம் ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஈட் லைக் திஸ், டோன்ட் ஈட் லைக் திஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இட்லி வேண்டாமா? சில பேர் இட்லி விரும்ப மாட்டாங்க, தோசை தான் விரும்புவாங்க. அது மாதிரி சொல்லும்போது உனக்கு இட்லி வேண்டாமான்னு சொல்லும்போது டோன்ட் யூ வாண்ட் இட்லி, டோன்ட் யூ வாண்ட் இட்லி அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, இன்றைக்கி நைட்டு நாங்கள் வெளியே சாப்பிட போகிறோம், அதனால் வீட்டில் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது டு நைட் வி டைன் அவுட், டு நைட் வி டைன் அவுட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன சமைச்சிருக்கிற காலை உணவுக்கு? காலையில் டிஃபனுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு அம்மாக்கிட்ட கேட்போம் இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? வாட் பிரேக்ஃபாஸ்ட் ஹேவ் யூ குக்டு, வாட் பிரேக்ஃபாஸ்ட் ஹேவ் யூ குக்டு அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதன் சுவை நாக்கில் எச்சில் ஊறுது. சிலதெல்லாம் பிக்கிள்ஸு, சில ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே மவுத் வாட்டரிங்காக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மவுத் வாட்டரிங், இட்ஸ் மவுத் வாட்டரிங் அப்படி சொல்லலாம். அடுத்தது, உணவை வீணாக்காதே. சில பேர் ஃபுட்டை நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்குற நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது தவறு. அப்போ எப்படி சொல்லலாம்? ஷுடன்ட் வேஸ்ட் ஃபுட், ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட்டு, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் சொல்லும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், தயவுசெய்து காரத்தை குறைச்சிக்கோ. காரம் சாப்பிடாதே அப்படின்னு சொல்கிறத விட காரத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ரெடியூஸ் ஸ்பைசி ஐட்டம்ஸ், ப்ளீஸ் ரெடியூஸ் ஸ்பைசி ஐட்டம்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் நீ ஒழுங்காக சாப்பிடல? பாதியில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ ஏன் ஒழுங்காகவே நீ சாப்பிடல அப்படி கேட்குறக்கு வை டின்ட் யூ ஈட் ப்ராப்பர்லி, வை டின்ட் யூ ஈட் ப்ராப்பர்லி அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், காய்கறி அதிகமாக சாப்பிடு அல்லது காய்கறி அதிகமாக சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஹாவ் மோர் வெஜ்ஜீஸ், ஹாவ் மோர் வெஜ்ஜீஸ் அப்படி சொல்லலாம். I hope this class will be very useful to you. If you like this class means please give your like and share. Don't forget to subscribe our channel RSN.DHIYA'S channel. Thanks for watching.